வெல்கம் பேக் டு மை சேனல் நண்பா. நம்ம இன்னைக்கு லெஜண்ட் ஆஃப் லோட்டஸ் வார்ஃபேர் அனிமோட 11வது எபிசோட பத்தி பார்க்க போறோம். எபிசோடோட ஸ்டார்டிங்ல டீச்சர் தனியா நின்னுகிட்டு இருக்காரு. அந்த இடத்துக்கு ஸ்னோ கேலும் மாஸ்டரும் வராங்க. அந்த இடத்துல உண்மையிலே என்ன நடந்துச்சுன்னு டீச்சர் கேக்குறாரு. நயன் டீமன் ஜெனரல் ஊக்கியான் பிளாக் எம்பையரர் இம்பீரியல் டெக்னிக்கையும் ரொம்ப நல்லா கத்து வச்சிருக்கான். என் கூட சண்டை போட்டதை மறந்து இருக்க மாட்டான். அந்த போட்டி இன்னும் முடியல. அவனை பத்தியும் நம்ம குறைச்சி எடை போடக்கூடாதுன்னு மாஸ்டர் சொல்றாரு. நம்மளால முடிஞ்ச வரைக்கும் சீக்கிரமா அவங்கள ஏத்த இம்மார்டல் ரிலிமுக்குள்ளார கொண்டுட்டு போயிடணும்னு டீச்சர் சொல்றாரு. ஆமா, 28 வருஷத்துக்கு முன்னாடி ஈஸ்ட் சைனாவில் இருக்கிற பென்கு மவுண்டைன் அழிஞ்சிச்சு. ஆனா இப்ப 2 பேர் இருக்காங்க, மாஸ்டர் அப்புறம் ஊயா. ஹியூமன் இம்மார்டல் ரிலிமுக்குள்ளார அவங்க போயிருக்காங்கன்னு ஸ்னோகேல் சொல்றாங்க. நான் ஒன்னும் கொடுத்து வச்சவன் இல்ல. 280 வருஷமா நான் இன்னும் தாவோடைய ஹியூமன் இம்மார்டல் ரிலிமிலே தான் இருக்கேன். குன்லூனோடைய வருங்காலம் ஊயாவை நம்பிதான் இருக்குன்னு சொல்லிட்டு மாஸ்டரை பாக்குறாரு. நீங்க ரொம்ப பணிவா பேசுறீங்க, ஆனா குன்லூன் நல்லா இருக்கிறது குன்லூன்ல இருக்கிற ஒரு ஸ்டூடெண்ட் கையில தான் இருக்கு. என்னுடைய காலம் முடியற வரைக்கும் குன்லூனோடைய ஸ்வாட் பீரிங் எல்டரா குன்லூனுக்காக நான் போராடுவேன்னு மாஸ்டர் சொல்றாரு. பிரதர் சிவான்டியான் உங்களுடைய க்ளோஸ் ஃப்ரெண்டு தானே, ஆனா நீங்க அவங்கள மறக்கிறதுக்காக பிராக்டிஸ் பண்ணிக்கிட்டு இருக்கீங்க. நீங்க இந்த மாதிரி விஷயங்கள்ல ஈடுபட்டீங்கன்னா ஃபியூச்சர்ல உங்களோட கல்டிவேஷன் பாதிப்படையும்னு எனக்கு பயமா இருக்கு. ஏன் நீங்க எவர் கிரீனை என்னுடைய ஸ்டூடெண்ட்டை சேர விடக்கூடாதுன்னு டீச்சர் சொல்றாரு. ஒரு ஸ்வாட் இம்மார்டலா சிசுவானுக்காக நான் இந்த வேலையை செய்ய விரும்புறேன். அது மட்டும் இல்லாம பிரதர் வாங்கிட்ட ஏற்கனவே சீனியர் ஸ்டூடெண்ட் ஒருத்தன் இருக்கான்னு மாஸ்டர் சொல்றாரு. பிரதர், நீங்க தாய் சாங்கோடைய ஃபர்கெட்டிங் ஸ்வாட பிராக்டிஸ் பண்றதுக்கு எனக்கு கொஞ்சம் பயமா இருக்குன்னு டீச்சர் சொல்றாரு. ஸ்வாட் ஆஃப் எமோஷனல்னஸ் சிக்ஸ் சாங்கோடைய பையனை என்ன நடந்தாலும் சரி நான் அவனை பாதுகாப்பேன்னு மாஸ்டர் சொல்றாரு. முடிஞ்சு போன விஷயத்த நினைச்சு கவலைப்படாதீங்க, அது உங்க மனசை தான் பாதிக்கும்னு ஸ்னோகேல் சொல்றாங்க. அப்ப என்னுடைய ஸ்னோ ஃபர்கெட்டிங் ஃபுல்னஸ் சரி பண்ண நினைச்சேன். அதனால என்னுடைய ஃப்ரெண்டை நான் கண்டுக்கவே இல்லை. ஆனா இப்ப அந்த கஷ்டங்கள் எல்லாம் என்னுடைய போட்டோன்னு மாஸ்டர் சொல்றாரு. டீச்சர் என்னவோ சொல்ல வந்துட்டு சவுண்டு கேட்டு திரும்பி பாக்குறாரு. பார்த்தா ஏதோ ஒரு பவர் போய்கிட்டு இருக்கு. சீனை கட் பண்ணா ஹீரோவை காட்டுறாங்க. ஹீரோயின் துணியை வச்சு ஹீரோவோடைய மூஞ்ச தொடைச்சு விட்டுட்டு, எவர் கிரீன் நீ விட்டு கொடுக்க கூடாது. இந்த குன்லூன் ஒரு இம்மார்டல் கேட் மாதிரி தான். ஆனா இங்க இருக்கிற ஒரு சில பேர் இம்பீரியல் ஸ்வாட் மேல பேராசை பிடிச்சி இருக்காங்க. இங்க நடக்கிறதெல்லாம் பார்த்தா நம்மள நாமளே தான் பாத்துக்கணும் போல இருக்கு. நான் உன்னை எப்பயும் பாதுகாப்புன்னு ஹீரோயின் சொல்றா. அந்த இடத்துக்கு அவங்க 2 பேரும் வராங்க. பர்பிள் கேர்ள் எவர் கிரீன் கொஞ்ச நாளைக்கு இங்க இருந்து அவனுடைய உடம்ப குணப்படுத்திட்டோம். நீ என் கூட ஸ்னோ மூன் பீக்குக்கு வா மாஸ்டர்ன்னு சொல்லிட்டு ஹீரோவை திரும்பி பார்த்துட்டு கிளம்புறா. என்னை விட்டு போகாத, நீ பேசன்ட்டு எல்லாம் என்னால கேட்க முடிஞ்சிச்சு. எம்பையரர் ஸ்வாட் இவனுடைய கையில இருக்கிறதே ஒரு அசிங்கம். அந்த ஸ்வாட நம்ம எடுத்துட்டா இம்பீரியல் செக்ட் ரொம்ப சக்தி வாய்ந்ததா ஆயிடும். அதுக்கு நான் விட மாட்டேன்னு ஹீரோயின் கத்தனதெல்லாம் யோசிச்சு பாக்குறான். பார்த்தா மாஸ்டர் அவருடைய பவர் எல்லாம் ஹீரோ மேல அனுப்பிக்கிட்டு இருக்காரு. எவர் கிரீன் மட்டும் நாளைக்கு ஏஞ்சிக்கலன்னா நான் அவனுக்கு ஒரு மருந்தை கொடுக்கணும்னு சொல்லிட்டு நடந்து போறாரு. திடீர்னு இரும்புறாரு. பார்த்தா அவருடைய வாயில இருந்து ரத்தம் வந்துடுச்சு. அதை பார்த்துட்டு அங்க இருந்து போறாரு. ஹீரோ அப்படியே தான் படுத்துக்கிட்டு இருக்கான். அப்படின்னா நான் எழுந்துக்கவே மாட்டேனான்னு சொல்லிட்டு வேக வேகமா அந்த கத்தி பக்கமா போறான். நான் எப்பயும் விட்டு கொடுக்க மாட்டேன்னு சொல்லிட்டு வேகமா போய் அந்த கத்திலேயே இடிக்கிறான். அங்க ஏதோ ஒரு வெளிச்சம் மாரி வருது. பார்த்தா ஹீரோ வேற ஒரு இடத்துல இருக்கான். இது என்ன இடம்னு சொல்லிட்டு திரும்பி அந்த நிலாவை ஆச்சரியமா பார்த்துக்கிட்டு இருக்கான். கீழே என்னவோ தெரியுதுன்னு கை வச்சு பாக்குறான். பார்த்தா அதுக்குள்ளார கல்லால் ஆன தாமரை மேல ஒரு பொண்ணு நின்னுகிட்டு இருக்கா. யார் நீன்னு சொல்லிட்டு ஹீரோ கீழே குனிஞ்சு பாக்குறான். டக்குன்னு ஒரு கை வந்து அவனுடைய தலைய பிடிச்சி தண்ணிக்குள்ளார இழுத்துக்கிட்டு போயிடுது. பார்த்தா அவன் அந்த சைடு வந்துடுறான். தண்ணியில இருக்கிற பொண்ணுன்னு ஹீரோ கத்துறான். அந்த பொண்ணு சிரிச்சிட்டு திரும்பி, அவசரப்பட்டு பேசாத, நான் தாண்டா உன்னை காப்பாத்தினேன். ஹீரோக்கு ஒன்னும் புரியாம இது ஒரு கனவா தான் இருக்கணும்னு சொல்லிட்டு அவனே அடிச்சுக்கிறான். ஐயோ இது வலிக்குதுன்னு சொல்றான். பார்த்தா திடீர்னு தண்ணிக்குள்ளார இருந்து ஒரு பாறை வெளியில வருது. சோசா கேதரிங் ஸ்பிரிட் டேப்லெட் எவன் அண்ட் எர்த் ஸ்பிரிட் கேதரிங் எம்பையரரா இல்லாதவங்களால நினைவு சின்னத்துக்குள்ளார நுழைய முடியாதுன்னு ஏதோ ஒரு பேக்ரவுண்ட் வாய்ஸ் சொல்லுது. என்னது இது, இதை நிறுத்துன்னு ஹீரோ சொல்றான். அந்த கல்லு ஹீரோவை தள்ளி விட்டுடுது. அவன் நகர்ந்தறா. ஹீரோ போய் கீழே விழுந்துடுறான். இதுதான் உன்னுடைய டிவைன் உணர்வுல இருக்கிற கம்பேனியன் ஸ்பிரிட் ட்ரெஷர் சோசா ஸ்பிரிட் டேப்லெட் கேதரிங்னு அவன் சொல்றா. ஆனா எனக்கு தெரிஞ்சு இது எல்லாம் தாவோ பாடியோடைய எவன் பிரைடு தானே. அப்ப இதெல்லாம் கம்பேனியன் ஸ்பிரிச்சுவல் ட்ரெஷர் இல்லையான்னு ஹீரோ சொல்றான். அதை கேட்டு சிரிச்சிட்டு, உன்கிட்ட உன்னதமான சாவோடைய உடம்பு இருக்கு. ஹீரோ அதை கேட்டு ஆச்சரியமாயிடுறான். நீ பிறக்கிறப்பவே உன்னோட டேன்டைனும் சாவோஸும் கம்மியா தான் இருந்துச்சு. சாவோஸ் கூட உன்னோடைய டிவைன் உணர்வை நீ
சேர்க்கணும். முதல்ல சாவோடைய கடலை வளர்க்கறதுக்கு முன்னாடி நீ உண்மையான சாவோ பாடியை உருவாக்கணும். இத்தனை வருஷமா இந்த ஒலிக்குள்ளார கல்டிவேஷன் பண்ணிக்கிட்டு இருந்த எல்லாம் இங்க இருக்குன்னு அவ சொல்றா. இது எப்படி இருக்கும்னு ஹீரோ கேட்கறான். ஆனா இது எல்லாத்துக்கும் நார்மல் பீப்புளை விட கல்டிவேஷன் பவர் கொஞ்சம் அதிகமா இருக்கணும். நீ உன்ன ஒரு தோத்தங்கொல்லியான்னு அவ கேட்கறா. நான் அப்படிலாம் எதுவுமே சொல்லலையே, நீ என்ன அப்படிதான் நினைச்சுக்கிட்டு இருக்கியான்னு ஹீரோ கேட்கறான். இந்த சோசாவோடைய பவர் எல்லாம் உன்னுடைய டேன்டைன்ல தான் இருக்கு. இது எவன் அண்ட் எர்த் ஸ்பிரிச்சுவல் பவர் எல்லாம் சேர்த்து வச்சிருக்கு. 10,000 பார்ட் கல்டிவேஷனுக்கு இது உனக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லா இருக்கும். இந்த 10,000 லாவையும் நீ கத்துக்கிட்டனா நீ ஒரு சக்தி வாய்ந்தவனா ஆகிடலாம். இந்த சாவோ கேதரிங் ஸ்பிரிச்சுவல் டேப்லெட் இந்த உலகத்தில் இருக்கிற சோல் பவர் எல்லாம் சேர்த்து வச்சிருக்கு. இது மூலியமா தாவோடைய பவரை கூட ஒன்னால சேர்க்க முடியும். எல்லாம் ஸ்பிரிச்சுவல் லவ் பவர் எல்லாம் உனக்குள்ளார சேர்ந்து இருக்காங்கன்னு அவ சொல்றா. ஸ்பிரிட் பவர் எல்லாம் எனக்குள்ளார சேர்ந்து இருக்கு. என்னால எம்பையர் பவரை யூஸ் பண்ண முடியும் நீ சொல்ற. காமெடி பண்ணாதன்னு ஹீரோ சொல்றான். இங்க பாருன்னு அவ சொல்றா. அதெல்லாம் கண்டுக்காம ஹீரோ திரும்பி பாக்குறான். அவளும் திரும்பி ஹீரோவை பாக்குறா. ஹீரோ டக்குன்னு எகிரி கீழே டைவ் அடிக்கிறான். இதோட இந்த எபிசோட் முடியுது ஃப்ரெண்ட்ஸ். மறக்காம வீடியோக்கு ஒரு லைக் போட்டுட்டு சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பெல் பட்டன் ஆல் கொடுத்துருங்க. இந்த மாதிரி அனுப்பி பார்க்குற ஃப்ரெண்ட்ஸ்க்கும் வீடியோவை ஷேர் பண்றேங்க. நான் உங்களை அடுத்த எபிசோட்ல மீட் பண்றேன். See you guys.